கையை பிடிச்சியா ஆர்மி வேலையா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டேன் கொடுத்தான் நான் கொடுத்தேன் முத்தம் தர முடியாதா முடியாதா இப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் தான் நடந்தது முழுசா நடந்து தயார் பண்ணீங்க வேற ஒண்ணும் பண்ண இப்பதான் ஆரம்பிச்சேன் முடியல அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா நாங்கள் இருவரும் அனாதையாக வந்தோம் தந்தையை போல் செய்தீர்களே செய்யலாம் இது நான் ஒண்ணுமே பண்ணலையே அழுகிறாள் இப்பதான் ஆரம்பிச்சேன் முதல் இரவுக்கு எப்படி கொடியவனே நீ பேசுவது தவறு அதுக்குள்ள பேண்ட் அவுத்தார் அதுக்குள்ள வந்துக்கிறேன் ஏன்னா பேண்ட் அவுத்து வந்துட்டியா பாத்ரூம் ஐயா நான் முழுசா சொல்ல விட மாட்டேன் தந்தை போல இல்லையா சொல்லுங்கள் ஐயா என்ன சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் அவளுக்கு முதல் இரவு நான் சொல்லி கொடுக்குறேன் நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட ஐயா ஐயா இப்போதான் பால் பழம் எப்படி யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல போய் ரூம்ல தந்தாரு என்ன செய்தா நான் யாரு எப்பேற்பட்டவன் இந்த நாட்டில் நான் என்ன வேலை செய்யறேன் எனக்கு பின்னாடி எத்தனை அடியாட்கள் இருக்கிறார்கள் எங்கிருந்தோ இந்நாட்டுக்கு வந்து வந்தவர்களை தஞ்சம் கொடுத்தேன் என்பதற்காக எடுத்த உடனே கத்தி எடுக்கிறிய உன்னால் என்ன செய்ய முடியும் நீ யாராக இருந்தாலும் சரி என் காதலை கொண்டு என் மனைவி தொட்டு தவறு என்று என் பாதம் பணிந்தால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் யார பார்த்து பாலம் பண்ணுற கால காட்டு வேற என்ன பாதம் என்ன காலு பாதம் வேற காலு வேற காலுனா மேல வேற காலு பாதம் மாதிரி இருக்காது பாதம் மோதுகிறது மலை உன்னால் முடியுமா அந்த மலையை சிட்டுளை கொண்டு சிதைக்க முடியாது பார்த்தாயா என்னை எதிர்க்க உன்னால் முடியாது என்னிடம் சமன் செய்ய உன்னால் முடியுமா உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு யார் என்று பார் பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு நீ தப்பித்தால் உயிர் பிழைப்பாய் நானாவது என் காதலை உன்னிடம் விடுவதாவது இருவரில் ஒருவர் எவர் என்று பார்க்கலாம் சத்தியவலனா எவலனா பார்க்கலாம்
ஐயா சபாவை பார்த்தாயா ரோஜா நம் நாட்டில் இருந்தால்தான் நமக்கு யாரும் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் எண்ணியல்லவா நாட்டிற்கு வந்தோம். தந்தை போல் ஒருவர் வந்தார், நம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவரை நம்பி நான் சென்றேன். ஆனால் இன்று பார்த்தாயா என் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டு. ரோஜா, நான் பிரிந்த பிறகு நீ எப்படி அம்மா வாழப் போகிறாய் கண்ணே ரோஜா? நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அம்மா ரோஜா. மணமகளை காண வந்து கடைசி வரை துணை இருந்து காப்பேன் என்று. ஆனால் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோமோ என் உயிர் என்னை விட்டு போக போறேன் ரோஜா. அவன் உங்க வீட்டுக்காரனா? அப்பா பொண்ணு பேர் தெரிஞ்சு தாலி அறுத்துட்டியா? மூலியமாவா? இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரே போயிட்டாரு, நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நீ எனக்கு ஒண்ணுமே நானே செத்து மண்ணு தண்ணிக்கு மட்டும் நாடு இவன் சத்தா அவன் கொஞ்ச நேரம் உதவுவான்னு பார்த்தா பட்டுன்னு குத்திக்கிறாளாப்பா. நான் என்ன சொல்றேன், யாரு வர்றவங்க கொலைன்னு கத்திட்டுப்பா. யாரு காவல்துறையில இருந்து யாரா வராங்களா? நடந்து விட்டது. அதனால
இந்த ஆயுள் பின்பதாகவே பல்ல நோண்டி இருவரும் பச்சிடலாம். அது தேவையே இல்லை. இந்த பணத்துக்குள்ள போறதுக்குன்னு ஒரு கிணறு இருக்குது தெரியுமா? அப்படியா? அரண்மனை பின்புறமாக இருக்கிறது பாழடைந்த கிணறு. அது மூடு வச்சுக்கிறாங்களா? ஏற்கனவே எத்தனையோ பொண்ண மேட்டர் மூச்சு அதுதான் போட்டுக்கிறேன். அதனாலதான் நம்ம எப்ப கொலை பண்றோமோ எந்தெந்த பொண்ணை கற்பழிக்கிறோமோ மேட்டர் மூச்சு எடுத்து அந்த கிணத்துல போட்டாதான் கிணறு மேலே மூடி இருக்கிறது. அதுல மூடிட்டா யாருக்கு சந்தேகமே வராது. இரு பிணத்தையும் தூக்கி கொண்டு சென்று கிணத்துல போடுறா தூக்குடா. பேசாதீங்க. அழைத்தவுடன் ஆஜராக வேண்டும். கூப்பிட்டவுடன் கொடுக்க வேண்டும். எறும்புவார் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டியவன் அழைத்த பிறகும் கால தாமதமாக வர வேண்டிய காரணம் சொல்லு. என்ன காரணம்? நாங்க பிறந்தது 4 பேர் அண்ணன். நான் 3 நாளா? 4 பேர். 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேருக்கு திருமணம் முடிந்து விட்டது. 3 பேருக்கு 3 பேர். 2 பேர் தானே? 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் செய்யணுமானவா? 3 3 3 பேர் 4 பேர் பண்ணி 3 ஐயா பிறகு 4 பேர் 3 பேர் கல்யாணம் ஆயி போச்சு. 3 கேக்குறேன் ஐயா. 3 ஐயா எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு கல்யாணம் செய்யறாங்க அப்பா. ஏன்னா 3 பேருக்கு திருமணம் முடிந்து விட்டது. உனக்கு விட்ட திருமணம் நடக்கவில்லை என்ற கோபம். திருமணம் இல்ல கல்யாணம். எக்கச்சக்கமான கோபம் வந்துச்சு. நேரா எங்க அப்பா எதனா கேட்கலாம்னு சொல்லிட்டு நேரா கைனிக்கு போனேன். கைனியா? என் அப்பா தான் இருக்கிறா. வயல்ல வேலை செய்யுது. நேரா போனேன். எங்க அப்பா எதிரில் வந்தாரு. நேரா போனேன். டேய் 3 பேர் கல்யாணம் செய்து வேற போன இல்லையா? போன எங்க அப்பா கேட்டான். டேய் 3 பேர் கல்யாணம் செய்து எனக்கு நீ கையில செய்யணுமா? கேட்டான். அப்படா ஐயா
அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய் எத்தனை பொண்ணு பார்த்தேன், உனக்கு பொண்ணு செட் ஆகல, சரி ஆகல, நீயே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். சரி நல்லதா. நான் என்ன செய்தேன், எனக்கு நான் திருமணம் செய்து ஒரு பொண்ணு பார்த்து நேரம் போனேன். ஐயா ஒரு டீ கடையில் போய் உட்காந்து அங்க ஒரு பொண்ணு அழகா போற ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்துல உட்காந்து எனக்கு ரொம்ப இஷ்டமாயி போச்சு. நேரம் கேட்டேன், ஏன் அம்மா நீ அழகா இருக்கிற, என்ன நீ கல்யாணம் செய்யறான்னு கேட்டேன். அந்த பொண்ணு நான் மட்டும் ஒத்துனா போதாது, முறைப்படி வந்து பெண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஐயா இந்த அட்ரஸ் எடுத்து எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி பங்காளி மொத்த பேரும் அந்த ஊருக்கு பெண் பார்ப்பாங்க. அங்க போனா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. ஐயா எல்லாமே பொண்ணு கொடுங்க ஒத்துனாங்க. என்ன ஒருத்த மட்டும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். ஒருவன் மட்டும் பெண் கொடுக்க மறுத்து விட்டான். அவன் யார்? தாய்மாமனா? அந்த பொண்ணுக்கு ஆம்பளையாங்க. நீ பார்த்தது திருமணம் முடித்த பெண்ணா? எனக்கு தெரியும். அந்த பொண்ணு தாலி உள்ள முடிச்சு காலத்தாமதம் கேட்டால் ஏதோ ஒரு கட்டுக்கதை கொட்டி கொண்டிருக்கேன், அதான் கேட்டு இருக்கேன். சரி போகட்டும். இந்த முல்லை நாட்டை லிங்கேஸ்வர மன்னன் என்ற பெயரோடு எந்தவித பிறையும் இல்லாமல் ரெண்டு பேரால எங்களால வசனம் பேச முடியல. சரி குட் நைட். குட் நைட். குட் நைட் சொல்லி எந்தவித குறையும் இல்லாமல் இந்த நாட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டேன். வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆண்டவன் கிருபையால் எனக்கும் என் மனைவிக்கு சேர்ந்து 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. வெகு நாட்களாக குழந்தை இல்லாம 2 ஆண் பெண் குழந்தைகள் பிறந்தது. ஆமாம். இந்த இனிய செய்தி சொன்னவுடன் என் மனைவி பார்க்க வேண்டும். சீக்கிரம் சென்று என் மனைவி வைக்கும். இந்த குறிஞ்சி நாட்டில் மன்னருக்கு முனைவாக கனகவல்லி என்ற பெயர் சேரும் சிறப்பாடு வாழ்ந்தவர்களே என் கணவர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். மனதை சந்திக்க வேண்டும்.
யோசிக்கணும். ஏய் என்னடா வாண்டு யோசிக்கணும். நீ எங்க பாடின? வாயில தான் பாடின. வாயிலடா தெரியலையாப்பா. நான் போயிடுறேன்பா. ஏந்திரண்டா. என்ன வாசிக்கிறீங்க? சக்தி மாடி மட்டும் அவன் என்ன சொன்னாங்க? அம்மா வைக்கிறேம்மா வைக்கிறேம்மா. என்னதுப்பா? வணக்கம்மா. என்னத்து வைக்க போற? வணக்கம்மா. வந்த உடனே வணக்கம் வைக்கணும்னா வணக்கங்கன்னு சொல்லணும், மரியாதையா சொல்லணும். வைக்கிறேன்னா என்னத்தை வைக்கிற? வணக்கம்மா. எப்போ கேட்டு செய்யலாம். சரியா? கேட்காம செய்ய மாட்டியா? கேட்காம செஞ்சா தப்பு. நீங்க என்ன வேலையா இருப்பீங்க? சரி. வந்த உடனே கேட்காம வணக்கம் சொல்லிட்டுனா வணக்கம் சொல்லிட்டியா? நீங்க வணக்கம் சொல்லாத போனா அந்த வணக்கம் வேஸ்ட் ஆகி போச்சுனா, அந்த வணக்கத்தை யார்கிட்ட சொல்ல தெரியாது போச்சுனா, நான் எங்க போய் தெரியாம அந்த வணக்கத்தை என்ன பண்றது? வந்த உடனே சண்டையில வரிய எப்ப பாரு உனக்கு சண்டை தானா? அந்த காலம் உனக்கு தெரியாதா? பொறுமையா கிடையாது உனக்கு. மரியாதை இல்லாத கேட்டுங்களா? போயிட்டு நல்ல கதிக்காரி என்ன கேட்டுக்கிறாங்க? என்னடா கேட்டாங்க? போய் என்ன கேட்டா? நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணேன், வாயில் தான் பண்ணேன். அது எனக்கு மீன் பேரா பாடுறாங்க. அதை கேட்கல. அப்படி கேட்கல. அந்த உடனே சண்டையில் என்ன வர? ஏன் வர? வணக்கம் வச்சியா? வணக்கம் வச்சுட்டியா? நல்லா இரு, நல்லா இரு. சரி குந்து. சரி என்ன உட்காருன்னு சொல்றேன். நீ பாருங்க அந்த அம்மா பாருங்க. நீ வீட்டுக்கு வந்திருக்க எனக்கு தெரியும். சரி சொல்றேன். வரும்போதே ஏன் கோமா வந்தீங்க கேட்டீங்களே? அது ஒரு பெரிய சமாச்சாரம். பெரிய சமாச்சாரம். என்ன சமாச்சாரம் தெரியாது அவனுக்கு? சமாச்சாரத்தை பத்தி தெரியாதானே கேட்க? ஒரு சமாச்சாரம், ரெண்டு சமாச்சாரம். ரெண்டு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? எங்க வீட்டுல அண்ணன் தம்பிங்க நாங்க 4 பேர் பிறந்தோம். 4 பேர். 4 பேர். நாங்க 4 பேர் ஆம்பளைங்க, பொம்பளை யாரும் கிடையாது எங்களுக்கு. எனக்கு கூட பிறந்தோம் மேல அண்ணன் 3 பேரு. நான் கடைசி ஆளு. 4வது ஆளு. பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்க 2வது அண்ணன் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்க 3வது அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணாங்க. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி போச்சு. 4வது ஆளு நீ. 4வது ஆளு நானு. எனக்கு எப்படி இருக்க கல்யாணம் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் போய் எங்க அம்மா கேட்டேன். எங்க அம்மா சொல்லிச்சு, டேய் கண்ணே கவலைப்படாத, 3 அண்ணுக்கு கல்யாணம் பண்ண கடனே நம்ம கடன் கொடுக்காம கடத்துல இருக்கிறோம். கடன் தீரல. ஒன்னும் தீரல. பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ண 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறோம். இன்னும் 2 அண்ணுக்கு கல்யாணம் பண்ண 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குது. அதை கொடுத்துட்டு உனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிச்சு எங்க அம்மா. அது கரெக்டான நியாயம் தான். ஏன்னா உனக்கு கேட்டு அதுல சமாசாரத்துல அடிபட்டிருப்ப. 3 அண்ணன் கல்யாணம் பண்ணுமா அந்த கடனுமே தெரியலையே. தீரலையே. கடலை சேர்ந்த பிறகு உனக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்யணும். சொல்றேன் நீ பேசுப்பா. இல்ல மல்லம்மா அங்க அம்மா கிட்ட பேசுறேன். அப்புறம் சொன்னாங்க சரிம்மா அது வந்து நான் என்ன பண்றேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா ஒரு வயசு சொல்லிச்சு, ஏண்டா பெரிய அண்ணன் பொண்டாட்டி பெரிய அண்ணன் கல்யாணம் ஆச்சு, அவன் பொண்டாட்டி வீட்டுல விட்டு மெட்ராஸ் வேலைக்கு போட்டான். 2வது அண்ணன் கல்யாணம் பண்ணா அவனும் பொண்டாட்டி வீட்டுல விட்டு பெங்களூர் வேலைக்கு போட்டான். 3வது அண்ணன் கல்யாணம் பண்ணா அவனும் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வேலைக்கு போட்டான். நல்ல மனுஷனுங்கடா. 3 அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணுமே, அந்த கடத்தை தீர்க்கணுமே, கஷ்டப்பட்டு கடன் தேய்க்கணும்னு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மொத்தம் தட்டு அவனுக்கு கூட மொத்தம் தட்டு. இப்போ 3 அண்ணன் மாட்டி வீட்டுல தான் இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்றவரை நான் ஒண்ணு சொல்றேன். சொல்றாங்க எங்க அம்மா சொல்றாங்க என்கிட்ட. நல்ல பொம்பளை. ஏன்னா அம்மா வந்து கேட்கணும் பாரு. சரி சொல்லுமா நான் கேட்டுக்கிறேன்னு எங்க அம்மா சொல்லிச்சு, ஏண்டா 3 அண்ணி சும்மாதாங்கிறாங்க, நீ சும்மா இருக்கும்போது அவங்க சொல்ற வேலையை கேட்டுக்கணும். அவங்க பேசி கேட்டு சொல்ற வேலை செஞ்சு ஒத்தாச்சாடுறா, உனக்கு கல்யாண ஆசை வராதுன்னாங்க. இந்த சமாச்சாரம் தெரியாது. இத போய் எதிர்காரங்கிட்ட போய் கேட்டேன். அங்க போய் டேண்டா இது மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, இதுக்கு என்ன சமாச்சாரம் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா எதிர்காரன் கேட்டேன். அவன் சொன்னா மச்சான் மச்சான் இது சமாச்சாரம் உனக்கு தெரியாதா, அண்ணிய வச்சுக்க சொல்லிக்கிறாங்கடான்னு சொன்னாங்க. 2 ஏரிக்காரமா தான் இது குளத்துல மடுத்து அன்னிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணி பத்தி உனக்கு கூட தெரியுமா? அண்ணி பத்தி உனக்கு கூட தெரியுமா? கடனை தேய்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட போயிருக்காங்க. அண்ணன் பொண்டாட்டி வச்சுக்க சொல்லி எதிர்ப்பு சொன்னா அதே மாதிரி செய்றீங்க. அண்ணன் மாடி வச்சுக்கிறது பத்தி உனக்கு கூட தெரியும். சண்டிலே வர வரப்போங்க. ஓடுவா
அடிக்க மாட்டேன்ற அண்ணன் பொண்டாட்டிக்கெல்லாம் எனக்கு தெரியுமா அண்ணி பத்தி எனக்கு தெரியுமா அண்ணி பத்தி மட்டும் யாரும் அடிக்க மாட்டாங்க உன்னை கேட்டா அந்த அண்ணி பத்தி சொல்லி ஏமாத்த பாக்குறியா அண்ணி பத்தி உனக்கு யாருக்கு தெரியும் தெரியாதான்னு கேட்டேம்மா மூக்க நானே குத்திக்கலான்னு இருக்குடா மூக்க குத்திக்காதம்மா சொல்ல வந்தேன் சொல்ல மாட்டேன் அரண்மனைக்கு போனேன் உங்க கணவரை சந்திச்சேன் அவரு சொன்னாரு சீக்கிரமா என் பொண்டாட்டியோட போய் வாடாங்க என்னப்பா சொன்னாரு அரண்மனைக்கு போனேன் என் கணவரை பார்த்தேன் அவர் சொன்னாரு என் பொண்டாட்டி அரண்மனையில் இருக்குது போய் வாடான்னு சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு என் கணவரே சொன்ன பிறகு நான் ஏன்டா மறைக்கிறேன் எங்க போவாங்க அந்த ஆளை மத்தான கேடி சும்மா தான் இருக்குது அங்க வேணடா சாலைக்கு போனோமா வேடலுக்கு போனோமா அங்கெல்லாம் வேணும் நம்ம ஓடிப்பாங்க அங்க போனா அங்கெல்லாம் போய் வந்துடலாம் என் கணவரும் என்னென்ன போக சொன்னாரா ஏமா உங்களை போய் அழைத்துட்டு வர சொன்னார் அப்படி சொல்ல என் மனைவி அழைத்து வர சொன்னேன் நீங்க சொன்னீங்களா அந்த ஓய் கிட்ட அவன் பேசி காட்டுங்க அரண்மனை போனேன் பாட்டி பார்த்தேன் அது ஒதுக்கி சேச்சுமா எதுக்கு ஒத்துக்குச்சு நீ சொன்னதை நாங்க சொன்னேன் என்ன சொன்ன நானு நீ போய் வர சொன்னியா என்ன போய் சொன்ன உங்க முன்னாடி போய் விடான்னு சொல்ல நானும் என் முன்னாடி நீ போய் விடான்னு சொன்னா எப்படி சொன்னீங்க டேய் என்னடா சொன்ன ஐயா வீம்புக்குனே வந்துருக்கிறேன் ஐயா வீம்புக்கு வரக்கூடாது சரி போனே முன்னாடி ஒத்துனாலா அது சரின்னு சொல்லிச்சா உடனே நீ எப்படி இருக்கிறியான்னு நான் தெரியும் அது என்ன பார்த்த உடனே போய் சொல்லிச்சேன் பார்த்த உடனே போய் சொல்லிட்டு போறேன் சொன்னா ஓகே சொன்னாவா நீ தான் போய் வர சொன்னியா அவ ஒத்துனா உடனே ஓகேன்னு சொல்லிச்சு எதுக்கு ஒத்துனா எங்க அழைச்சிட்டு வர சொன்னீங்களா அதுக்கு ஒத்துக்குச்சிங்க சுருக்கமா சொல்றா பொண்டாட்டி என்ன போய் வர நான் சொன்னா அறிவு கட்டா சாப மகை பங்கே நானே யார் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்க வைக்க வைத்தால் தான் மரியாதை தவறு ஒன்னால் நான் தான் வைக்கிறேன்னு சொன்னேன் நீங்க தான் வைக்க மாட்டீங்க மனைவி கனகவல்லியே வணங்குகிறேன் நலமோடு இருக்க வேண்டும் ஆண்டவன் கிருபையா இனிமே உங்க வேலை கிடையாது அதே நிலத்தோட இருக்கணுமா நிலத்தெல்லாம் வச்சுட்டு நிலத்தோட இருக்குன்னு சொன்னாரு தேவையில்லை இது வேலைக்கு வேலை கிடையாது உள்ள போ சத்தியமா கிடையாதா கிடையாது நோட்டு வச்சுட்டா கூப்பிட மாட்டீங்களா கிடையாது நம்ம கூப்பிட மாட்டலாமா கூப்பிட மாட்டோம்
நான் அத்தையை யாரு கேட்டதா? நான் அத்தையை போய் கேட்பனா? நீ அத்தையும் கேட்காத பானையும் கேட்காத. அத்தை பொண்ணுதான் ரெண்டுக்கு, அது கூட எனக்கு சரின்னு சொல்ல மாட்டேங்குது. தலையெழுத்து ஊர் ஊரா சுத்திங்கிறேன். எதுனா ஒண்ணு பாரு, எதுனா ஒண்ணு வத்தலும் சோத்தலும் பாத்தீங்கன்னா நானு போகணுமா? திரும்பவும் கூப்பிடுங்க தெரிஞ்சா நான் போட்டு தச்சு போய் படுத்து இருக்கிற வரையும் உன்னை கூப்பிடவே மாட்டேன். விளையாட்டு பிள்ளை அப்படித்தான் இருப்பான். ஆண்டவன் கருணையால் இவ்வளவு நாட்களாக குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டோம். ஆண்டவன் குழந்தை என்ன சொன்னீங்க? என்ன பண்ண போறீங்க தெரிஞ்சு நான் கொஞ்சம் மனசு நான் மணி ஆட்டுட்டா பாடுகளம் படுக்குது ரெண்டு பொம்பளை குடியா போட்டுக்கிறீங்க. சரி கேளு நீ குழந்தைகளை கொண்டு வா, தாளாட்டு பாட வேண்டும். அப்படியா? குழந்தை பால் குடிதா? ரொம்ப குடிக்காது.